ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை மீன் ரிவ்யூ. இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்டர் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எறா க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். எறா வந்து ஒரு 5 கிலோ கிட்டே வந்து ஆர்டர் வந்துருந்தது. க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து பேக் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் க்ளீன் பண்ணுற வீடியோலாம் எடுக்கலை. பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிற வீடியோ தான் நான் வந்து அதுவும் எனக்கு டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எறா பார்த்திங்கன்னா அதில் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியிருப்போம், அலசி நல்லா வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வெறும் சமைக்கிற வேலை தான். அதே மாதிரி மீனை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அலசி கொடுத்துடுவோம். அது வந்து நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முகப்பேரில் ஒன்று வந்து பாடி புதுநகர் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருந்தது. அக்கா தங்கச்சிங்க தான் இதை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கோட்டலில் போட்டு கொடுத்து அனுப்பிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் மீன் மட்டும் சங்கரா மீன் மட்டும் ஆர்டர் வந்தது. அது வந்து கோயம்பேட்டில் வந்து இருந்தது. அதுவும் கொடுத்துட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்துலேருந்து வந்திருந்த ஆர்டர் வந்து லாஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்களும் வந்து அந்த தனித்தனியாக போட்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி போட்டு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு மீன் தேவைப்பட்டுச்சுன்னா எறா இல்லை கடம்பா எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதில் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்டரை தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.